தங்கம் ஒரு இடத்துல இருக்கும்போது தன்மை அந்த மாசுபட்டு இருக்கும், அந்த தன்மை அதே தான் ஈர்க்கும். ஸோ அப்போ அந்த பாலில் பார்த்தீங்கன்னா நல்ல பசும்பால் வந்து அட்வைசபிள். பேக்கெட் பால் வணக்கம், நான் உங்கள் மோசஸ் ஏல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே வளர்த்தான் வணங்கி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காணொலியில் போறோம். என்னன்னா தங்கம். ஏன்னா இன்னைக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கையில தங்கம் நிக்க மாட்டேங்குது. ஏன்னா தங்கம் ஒரு ஒரு கிராம் தங்கம் கூட எங்கிட்ட நிக்க மாட்டேது. ஏதோ ஒரு விதத்துல தங்கம் வந்து நமக்கு வந்து நிறைய அடமானமாவோ இல்லை பேங்க்ல லோன் மாதிரி போயிடுது. ஸோ அந்த போன தங்கம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்துட்டு வருவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது அங்கேயே போயிடும். ஸோ நம்ம மீட்டெடுத்த தங்கம் நம்ம கிட்டேயே நிற்கணும்னா என்ன பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இப்போ நம்ம தங்கம் வந்து இப்போ நீங்க போய் ஏதோ அடமானம் வச்சிருந்தீங்க, அதை மீட்டு எடுத்துட்டு வரீங்க. அந்த எடுத்து வரக்கூடிய தங்கத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, சீயக்காய் இருக்கும் இல்லைங்களா, முன்னாடிலாம் பெண்கள் வந்து தலைக்கு வந்து சீயக்காய் பயன்படுத்துவாங்க. ஒரு சில பேர் உப்பு மஞ்சள் தண்ணியில போட்டு, ஒரு பழக்கம் இருக்கு, உப்பு மஞ்சள் தண்ணியில போட்டு வைப்பாங்க. அதை வச்சு அந்த தன்மையோட மாற்றை எடுத்து திருப்பியும் பயன்படுத்துவாங்க. இப்படியும் செய்யலாம். இன்னொரு முறை இருக்கு, சேக்காய் இருக்கு இல்லைங்களா, சேக்காயில நீங்க போட்டு, ஏன்னா நீண்ட நாள் தங்கம் ஒரு இடத்துல இருக்கும்போது தன்மை அந்த மாசுபட்டு இருக்கும், அந்த தன்மையை அதே தான் ஈர்க்கும். ஸோ அப்போ அந்த சேக்காயில நீங்க கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சேக்காயில போட்டு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த தங்கத்தை நல்ல பாலில் பார்த்தீங்கன்னா நல்ல பசும்பால் வந்து அட்வைசபிள். பேக்கெட் பால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பாலில் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அந்த பாலில் நீங்கள் வந்து தங்கத்தை போட்டு, வேணும்னா கொஞ்சம் அந்த மஞ்சளை போட்டுக்கலாம், போட்டுட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. உங்களோட அந்த தங்கம் உங்களை விட்டு எப்போதும் உங்க கூடவே தான் இருக்கும், வெளியே போகாது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.